Hi guys, this is Niveta. In the video 9th standard science page number 193 applied chemistry lesson la irukra agricultural and food chemistry அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். So applied chemistry lesson ஃபுல்லாவே வந்து கெமிஸ்ட்ரியை நம்ம எங்கெல்லாம் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருக்கோம். So இதுல வந்து அக்ரிகல்ச்சர்லயும் ஃபுட்லயும் வந்து எப்படி கெமிஸ்ட்ரியை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். First agricultural chemistry. Agricultural chemistry அப்படிங்கிறது involves the application of chemical and biochemical knowledge. Biochemical அப்படின்னு சொல்லும்போது உயிருள்ள பொருளையும் குறிக்கிறது. ஓகேவா? பயோகெமிக்கல் நாலேஜ் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்லையா இருக்கட்டும், அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுலையா இருக்கட்டும், அந்த ரா மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஃபுட்டாவோ அல்லது பானங்களாவோ கொடுக்குறாங்கல்ல, அந்த ப்ராசஸ்லையா இருக்கட்டும், அண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து மானிட்டர் பண்ணுறது, அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ மண்ணுக்கு வந்து ஏதோ பூச்சி அரிக்குது அந்த மாதிரிலாம் சொன்னால் அதை எப்படி வந்து சரிப்படுத்துறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து இன்வால்வ் ஆகுது. இட் டீல்ஸ் வித் சயின்டிஃபிக் ரிலேஷன் பிட்வீன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து எதோட டீல் பண்ணுது அப்படின்னா பிளான்ட்ஸோட, அனிமல்ஸோட, பாக்டீரியாவோட, என்விரான்மெண்ட்டோட. ஏன்னா பாக்டீரியான்னு சொல்லும்போது ஒவ்வொரு பாக்டீரியாவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து மக்க வைக்கிறதே வந்து பாக்டீரியா தான். ஸோ அதை திருப்பி உரமாக மாற்றுறதே வந்து பாக்டீரியா தான். ஸோ இது எல்லாத்துக்கும் கூடயுமே வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியோட கோல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கெமிஸ்ட் அண்ட் பயோகெமிஸ்ட் அப்ளைட் தேர் நாலேஜ் அண்ட் டெவலப்டு மாடர்னைஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் விச் இன்வால்வ் சச் as synthetic fertilizers, genetically modified crops and equipments. இந்தியன் கெமிஸ்டாக இருக்கட்டும், பயோகெமிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே தங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அக்ரிகல்ச்சரை வந்து மாடர்னைஸாக மாற்றுறது அப்படின்றத யோசித்து நிறைய ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது மேன்மேட் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸை மேட் பண்ணியிருக்காங்க. ஜெனட்டிக்காகவே அதோட ஜெனட்டிக் அளவில் போய் அந்த கிராப்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், முன்னாடிலாம் வந்து அந்த மாடில் தானே உழுதுட்டு இருந்தாங்க. இப்போ டிராக்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. முன்னாடி எல்லாமே லைக் கிணறு அந்த மாதிரி இடத்துல இருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ மோட்டர் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. இட் எய்ம்ஸ் அட் ப்ரொடியூசிங் இதோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபிஷியன்ட், தேவையான அளவு நியூட்ரிஷியஸ், சத்துள்ள ஃபுட்டை வந்து கொடுக்கணும். அண்ட் ஃபீட் த பாப்புலேஷன், எல்லாருக்குமே வந்து அது அவங்க வந்து சாப்பிடணும். இன்னும் சஸ்டைனபிள் வே, அவங்க போதுமான அளவுக்கு. வைல் பீயிங் ரெஸ்பான்சிபிள் ஸ்டீவார்ட்ஸ் ஆஃப் அவர் என்விரான்மெண்ட் ஈகோ சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கெமிஸ்ட்ரி எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு மேற்பார்வையாளராக இருக்காங்க. நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், நம்மளோட ஈகோ சிஸ்டத்துக்காக இருக்கட்டும், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மேற்பார்வையாளராக இருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தேர் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். நம்ம இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்லேயே நிறைய இஷ்யூஸ், சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எப்போ வந்து லைக் அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் எல்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போ வந்து தண்ணி தீரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரி வந்து மெயினாக எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராப்போட ஈல்டு, விளைச்சலை வந்து அதிகப்படுத்துறதுக்கும், லைஃப் ஸ்டாக். ஸோ லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆடு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே குறிக்கிறது. ஸோ பேசிக்காக வந்து நம்மளோட இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ்க்கு பேஸ் பண்ண மாதிரி இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எப்படியாவது வந்து விளைச்சல் அதிகரிக்கணும், லைஃப் ஸ்டாக் அதுவும் அதிகரிக்கணும், ஃபுட் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸை வந்து மெயினாக அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா விளைச்சலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கிராப்ஸில் வந்து எந்த விதமான நோயும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை ரொம்ப சிம்பிளிஃபையாக மாற்றுறதுக்காக சில அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சாயிலை டெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா கிராப் லேண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாயில் இருக்கும். வேரியஸ் பிஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது வந்து மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிராப்ஸ்லேயும் ஒவ்வொரு சாயிலையும் மாறிட்டே இருக்கும். ஸோ சாயில் பிஹெச் தான் வந்து இப்போ வந்து இந்த சாயிலில் வந்து இந்த செடி போட்டால் நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம சாயில் பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கெமிஸ்ட்ரி தானே யூஸ் பண்ணுறோம். சாயில் பிஹெச் தான் வந்து ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. எதுக்கு அப்படின்னா, கிராப்பை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் சரி இந்த கிராப்பை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்போ சாயிலோட பிஹெச் என்னவா இருக்குது, அதை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல.
இது எல்லாத்துலேயுமே வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயில் டெஸ்டிங் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் டிட்டர்மைன் பண்ணுறது, அதோட போரோசிட்டி அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி வந்து எவ்வளோ அளவுக்கு போகும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதோட டெக்ஸ்சராக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது என்னது? கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். அதை வந்து கிராப்போட ஃபீல்டில் வந்து போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த மண்ணுக்கு வந்து நல்ல மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை எடுத்துகிட்டு கிராப் எல்லாமே வளரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட், கால்சியம் பாஸ்பேட், யூரியா, என்பிகே அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது எல்லாமே சம் ஆஃப் த ஃபர்டிலைசர்ஸ். டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த சாயிலை பொறுத்து அந்த ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம சிங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம் அல்லது நிறைய ஃபர்டிலைசர்ஸை மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரி தானே. அடுத்தது பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். கிராப்ஸ் ஆர் ப்ரான் டு டிசீஸ் காஸ்ட் பை பெஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ். கிராப்ஸ் இருக்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வரலாம், ஏதோ ஒரு பெஸ்ட் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு பூச்சி மூலியமாகவும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெமிக்கலாக சிந்தசிஸ் பண்ண அந்த ஒரு பெஸ்டிசைடையும் இன்செக்டிசைடையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணலாம். குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ், ஆர்கனோஃபாஸ்பேட் அண்ட் கார்பமேட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம பெஸ்டிசைட்ஸாகவும் இன்செக்டிசைட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் கெமிஸ்ட்ரி. ஃபுட் அப்படிங்கிறது எல்லாரோட ஹியூமனாக இருக்கட்டும் அனிமலாக இருக்கட்டும் எல்லாரோட பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த ஃபுட் வி ஈட் ஆல்சோ ஆர் மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கூட கெமிக்கலால் தான் மேட் ஆயிருக்கு. ஹியூமன்ஸ்க்கு வந்து 3 விதமான ஃபுட்டு வந்து தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் ஃபுட், அதாவது இது வந்து ஃபிசிக்கல் க்ரோத் ஆஃப் த பாடி, ஃபிசிக்கலாக நம்ம பாடி வளரணும் அப்படிங்கிறதுக்காக தேவைப்படுறது. எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன்ஸ், பருப்பு வகைகள் அதெல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ், நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், இதெல்லாமே. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்குது, சாப்பாட்டில் இருக்குது. ஃபேட் அப்படிங்கிறது இப்போ ஆயில் அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் எல்லாமே ஃபேட் இருக்குது. நீங்கள் இந்த பிஸ்கெட் பேக்கெட்டுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபேட்ஸ் எவ்வளோ இருக்குது அதெல்லாமே. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ் அப்படின்னா திஸ் ஃபுட் ப்ரொடெக்டர்ஸ் ஃப்ரம் டெஃபிஷியன்சி டிசீஸ், அதாவது ஒரு சில டிசீஸ் ஏற்படும். என்ன அப்படின்னா இது வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இந்த டிசீஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக சில ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. சில ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாமே. ஃபிஷ்லலாம் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஹியூமனுக்குமே வந்து இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் தேவை. எதுக்கு அப்படின்னா ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. த டயட் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் 3 ஃபுட்ஸ் இன் ரைட் ப்ரொபோர்ஷன் இஸ் கால் பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட்னா என்னது? ஒரு சாப்பாட்டில் இந்த 3 ஃபுட்டுமே வந்து ஒரு சரிசமமாக இருக்கிறது தான் வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதுனா என்னென்னா கெமிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் விச் இன்வால்வ்ஸ், இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க, பேக்கிங் பண்ணுவாங்க, அண்ட் யூட்டிலைசிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடிங் பயோ எனர்ஜி ஃபார் ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி. ஸோ சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் பயோ எனர்ஜி ஃபார் ஃபுட் சேஃப்டிக்காகவும் குவாலிட்டிக்காகவும். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் சேர்த்தா லைக் நல்லது, எதுலாம் தீங்கு இல்லாமல் இருக்கும், அதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் வந்து ஃபுட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோல்ஸ். இதே மாதிரி இப்போ அக்ரிகல்ச்சரில் பொறுத்தவரை கோல்ஸ் இருந்ததில்ல, அதே மாதிரி ஃபுட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை சில கோல்ஸ் இருக்குது. த மெயின் கோல் ஆஃப் ஃபுட் கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னா டு கேட்டர் த நீட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் டு த பாப்புலேஷன். கேட்டர்னா பூர்த்தி செய்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபுட்டோட குவாலிட்டியை வந்து பூர்த்தி செய்கிறது இந்த பாப்புலேஷனுக்கு இன் அ சஸ்டைனபிள் வே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழியில். இன் பேசிக் ரிசர்ச்சில் ஃபுட் கெமிஸ்ட் ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபுட் கெமிஸ்ட் எதை பற்றிலாம் படிப்பாங்க அப்படின்னா ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, ஸ்டார்ச்சஸ், கார்போஹைட்ரேட்ஸ், இது எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் மைக்ரோ காம்பனன்ட்ஸ், குட்டி வேறு சிலது எல்லாமே இருக்கும் இல்லையா, அதை பற்றியும் படிப்பாங்க. சச்சஸ் அடிட்டிவ்ஸ், அது கூட ஆட் பண்ணுற ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனிதிங். அதுக்கப்புறம் ஃப்ளேவரன்ஸ் அப்படின்னா சுவை செய்கிறதுக்காக சில விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க இல்லையா, இதை பற்றி எல்லாமே படிப்பாங்க. டு டிட்டர்மைன் ஹவு ஈச் ஒர்க் இன் த ஃபுட் சிஸ்டம், இந்த ஒவ்வொன்றுமே வந்து எப்படி ஃபுட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி படிப்பாங்க. இன் அப்ளிகேஷன் ரிசர்ச் தே ஆஃபன் டெவலப் நியூ வே டு யூஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் நியூ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆல்டுகெதர் சச் அஸ் ஃபேட்ஸ் ஆர் சுகர் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புது வழியை கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து ஒன்றா சேர்த்து பயன்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டுக்கும் சுகருக்கும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேறு என்னென்ன மாதிரியான புது புது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே படிக்கிறாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே சுகரே இருக்காது, பட் ஆனால் அது வந்து இனிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ இதெல்லாமே
இன்வால்வ் பண்ணியிருக்கிறது தான் வந்து ஃபுட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல்ஸ் இன் ஃபுட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வி ஈட் இன் அவர் டே டு டே லைஃப் கண்டெய்ன்ஸ் நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பாடியில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் த மோஸ்ட் எசென்ஷியல் கெமிக்கல்ஸ் ப்ரெசென்ட் இன் ஃபுட். நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நியூட்ரியன்ஸ் தான். ஸோ நியூட்ரியன்ஸ் மூலியமாக தான் நம்ம வளர்கிறோம். ஃபிசியாலஜிக்கல்னால் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம். மெட்டபாலிக் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பாடினா நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மளோட ஒவ்வொரு செல்லுமே வந்து அழிஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி புது புது செல் வந்து உருவாகிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ பாடியில் வந்து எல்லா செல்லுமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணாதான் பாடி ஃபுல்லாகவே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அந்த வளர்சிதை மாற்றம் இது எல்லாமே நடக்கிறதுக்கு நியூட்ரியன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அது வந்து நேச்சுரலானவும் இருக்கலாம், சிந்தட்டிக்காகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு நியூட்ரியன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஃபுட் அடிட்டிவ்ஸ்னால் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறது. தீஸ் ஆர் த கெமிக்கல்ஸ் ஆடட் டு ஃபுட் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன். ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஃபங்க்ஷனுக்காக ஃபுட்டில் வந்து சேர்க்குற கெமிக்கல்ஸ் தான் ஃபுட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியஸ் ஃபுட் அடிட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னது? அந்த ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து அதை பாதுகாக்கிறது தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள் வந்து வினிகர், சோடியம் பென்சோயிக் ஆசிட், சோடியம் நைட்ரேட் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கலரண்ட், அதாவது ஃபுட்டுக்குன்னு ஒரு சில கலர் இருந்தால் தான் வந்து அதை சாப்பிடவே தோணும் சின்ன பசங்களுக்குலாம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு இனிமையான கலரை கொடுக்கறதுக்கு சிலது இருக்குது. கெரோட்டினாய்ட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கேரட்லலாம் கெரோட்டினாய்ட்ஸ் இருக்குது. ஆந்த்ராசினின், குர்குமின் இதெல்லாமே வந்து கலரன்ஸாக சேர்க்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனஸ்னால் இது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபுட்டுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கும். சாக்கரின், அதான் சர்க்கரை. அதுக்கப்புறம் சைக்ளமைட். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளேவர் என்ஹான்சஸ். ஃப்ளேவர்னால் சுவையை கூட்டுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃப்ளேவரை சேர்க்கும். என்னென்னா மோனோசோடியம் குளூட்டமேட், அதுக்கப்புறம் கால்சியம் டைக்ளூட்டமேட் இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா இது வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். தே ப்ரொடெக்டஸ் அகேன்ஸ்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எல்லாமே இது பண்ணும். நம்ம எல்லாமே வந்து ஆட்டம்ஸால் தான் மேட் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம சாப்பிட்ற சில ஃபுட் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நம்ம உடம்பு ஃபுல்லாகவே ஆட்டம்ஸ் தானே. பிகாஸ் இப்போ நியூக்ளியஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேரியஸ் மினரல்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாமே இருக்கும் நம்ம உடம்புக்குள்ளே. அப்போ அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து எடுத்து விட்டுரும். ஓகேவா? அப்போ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணும். இல்லைன்னா வந்து நம்ம உடம்புல வந்து அன்ஸ்டேபிளாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஆட்டம்ஸ்லேருந்து வெளியேறிச்சுன்னா ஸோ அதை வந்து சமன்படுத்தக்கூடியதான் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. மெயினாக அது வந்து லெமன்லலாம் இருக்குது. அதனால தான் விட்டமின் சி, விட்டமின் இ, கேரோட்டின் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் ஹையர் கிளாஸில் நிறைய படிப்பீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இட் கம்ஸ் அண்டர் ஃபுட் கெமிஸ்ட்ரி. லைக் இதில் வந்து கெமிஸ்ட்ரியை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 40% ஆஃப் த டோட்டல் குளோபல் பாப்புலேஷன் ஒர்க்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரில் வந்து டோட்டல் குளோபல் பாப்புலேஷனில் 40% பேர் அக்ரிகல்ச்சரில் வேலை பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா மேக்கிங் இட் த சிங்கிள் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த வேர்ல்டு. ஓகே, இதுதான் வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதில் தான் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர்னால் உழவு செய்கிறது மட்டும் கிடையாது. இந்த லைஃப் ஸ்டாக், ஆடு மாடு வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.